அனைவரும் கலந்து கொண்டாலும் அதில் மேம்பட்ட சிலர் நிபுணத்துவம் பெற்று அந்த நாட்டார் இசைக்கு ஒரு இலக்கண வடிவமும் ஒரு அழகிய அழியாத வடிவமும் உருவாக்கி அதை இன்னும் மேம்படுத்துவர். அப்படி நிபுணத்துவம் வாய்ந்த இசைக்கலைஞர்கள் ஒவ்வொரு ஊரிலும் இருந்தார்கள், இன்றும் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களின் நிலை மிகவும் மோசமான நிலையாக இருக்கிறது. எப்படி பாலாறு தன் ஈரத்தை இழந்து, ஈரத்தை தாங்கிய மணலையும் இழந்து வழியிழந்து நிற்கிறதோ, அதே போலத்தான் இன்று நாட்டுப்புற கலைகளும் அதன் ஒரு பெருங்கூறாக விளங்கிய நாட்டார் இசையும் இருக்கிறது. ஆனால் இன்று தென்னகத்தில் நிலவுகின்ற எண்ணற்ற இசை வடிவங்களின் வேறாக நாட்டார் இசை தான் விளங்குகிறது. இப்படி நாட்டார் இசையில் நிபுணத்துவம் பெற்ற இசைக்கலைஞர்கள் அனைத்து நிலப்பரப்புகளின் இசைகளையும் உள்வாங்கி அந்த மாபெரும் தமிழ் நிலப்பரப்பிற்கு ஒரு பொதுவான இலக்கண மரபு கொண்ட ஒரு இசை மரபை உருவாக்கினார்கள். அந்த இசை மரபு பெயர்தான் மூன்றாவதாக செவ்வியல் இசை என்று அழைக்கப்படுகிறது. இந்த செவ்வியல் இசை அந்த ஒட்டுமொத்த நிலப்பரப்பிற்கும் பொதுவான இசை மரபாக அடையாளம் காணப்படுகிறது. இந்த தென்பகுதி முழுவதும் ஒரு பொதுவான இசை மரபாக அந்த செவ்வியல் இசை அடையாளப்படுத்தப்படுகிறது. அந்த இசைக்கு பெயர் பண் இசை அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் அழகாக சொல்ல வேண்டும் என்றால் தமிழ் இசை. இந்த பண் இசையின் வரலாறு சங்க காலத்திற்கு முன்னாலே துவங்குகிறது. கிபி 1ஆம் நூற்றாண்டுக்கு முன்பே ஒரு செவ்வியல் இசை மரபு, இலக்கணங்களோடு கூடிய ஒரு அழகிய வடிவங்களோடு கூடிய இசை மரபு நமக்குள் உருவாகி எழுந்து வந்தது. அதை இசைத்தவர்கள், அதை படித்தவர்கள், அதை பரப்பியவர்கள் பாணர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். தென்பகுதியில் பாணர்கள், வடபகுதியில் இவர்களுக்கு பெயர் சூதர்கள். அந்த சூதர்களும் மிகப்பெரிய தொன்மையான வரலாற்றை கொண்டவர்கள். அவர்களுக்கிடையே ஒரு சடங்கு இருந்தது. அது ஆள்காட்டி விரலுக்கும் கட்டை விரலுக்கும் இடையே உள்ள தசை பகுதியை அறுத்து கொள்வது. அப்படி அறுத்து கொண்டால் அவர்கள் இசைக்கின்ற இசைக்கருவியின் நான்களை இலகுவாக கையாள முடியும். வேறு வேலைகளை அவர்கள் செய்ய முடியாது. இசைத்தொழிலை மட்டுமே செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதே போல தென்பகுதியில் பாணர்கள் விளங்கினார்கள். தமிழ் பண்ணிசையை முழுமையாக உள்வாங்கி அதன் வழியாக ஒரு பகுதியில் நடக்கும் நிகழ்வுகளை அடுத்த பகுதிக்கு கொண்டு சென்று பரப்பி அங்கு பரிசில் பெற்றார்கள். சமுதாயத்தின் உயர்குடிகளாக விளங்கினார்கள். அவர்கள் பயன்படுத்திய இசைக்கருவிக்கு பெயர் யாழ். யாழ்ப்பாணர்கள் இன்றும் அதன் பெயர் கொண்ட ஒரு ஊர் இருக்கிறது, அனைவருக்கும் தெரிந்த ஒன்று. யாழை மீட்டி தமிழ் இசையை அழகாக பரப்பி அவர்கள் உயர்குடிகளாக பெருமிதத்தோடு இந்த தமிழ் சமுதாயத்தில் வாழ்ந்தார்கள். அதன் பின் கிபி 2ஆம் நூற்றாண்டு 3ஆம் நூற்றாண்டுகளில் பௌத்தமும் சமணமும் இங்கு பெரும் வளர்ச்சி அடைந்த காலகட்டங்களில் இவர்கள் சமுதாயத்திற்கு தேவையில்லாதவர்களாக மாறிப்போனார்கள். சமுதாயத்தின் கீழ்நிலைக்கு தள்ளப்பட்டு தீண்டத்தகாதவர்களாக மாறினார்கள். ஒரு கட்டத்தில் 6ஆம் 7ஆம் நூற்றாண்டுகளில் முற்றிலுமாக அவர்கள் மறைந்தே போனார்கள். அதன் பின்னாளில் பக்தி இயக்கங்கள் உருவாகி வளர்ந்த காலகட்டங்களில் இந்த தமிழ் இசை, தமிழ் மரபிசை உயிர் பெற்றது. சைவர்களும் வைணவர்களும் பக்தி இயக்கத்தில் பக்தியை இந்த தமிழிசை கொண்டு மக்களிடையே பரப்பினார்கள். சேர சோழ பாண்டியர்கள் மாபெரும் எழுச்சி கொண்டு வல்லரசுகளாக உருவாகிய காலகட்டத்தில் இந்த தமிழ் நிலப்பரப்பு முழுவதும் பெரிய ஆலயங்கள் உருவாக்கப்பட்டன. அந்த ஆலயங்களில் பக்தி இயக்கங்களும் இசை மரபுகளும் பேணி வளர்க்கப்பட்டன. இசையை கொண்டு பக்தியை பரப்பினார்கள், இசையை போற்றினார்கள், இசை வாணர்களை போற்றினார்கள். தமிழ் இசையும் தமிழ் பக்தி இயக்கங்களும் வளர்ந்தது, மறுபடியும் உச்சத்துக்கு சென்றது. அடுத்த காலகட்டங்களில் சேர சோழ பாண்டிய மன்னர்கள் தங்கள் வலுவிழந்து சிறு சிறு குறுநில மன்னர்களாக வாழ்ந்தார்கள். அது அந்த மாபெரும் இசை மரபுக்கும் பெரும் அழிவை நோக்கி செல்ல வழிவகுத்தது. அதே நேரத்தில் வடபகுதியிலிருந்து வந்த மாபெரும் இசை ஞானியான, இசை மேதையான
சாரங்க தேவர். இந்த தென்பகுதியில் நிலவிய எண்ணற்ற இசை மரபுகளையும் தமிழ் இசையையும் முழுமையாக தொகுத்து ஒரு மாபெரும் இசை நூலை உருவாக்கினார். அதன் பெயர் சங்கீத ரத்னாகரம். இந்த சாரங்க தேவர் வாழ்க்கை 1210 1247 வரை. இவர் யாதவ அரச சபையில் ஒரு மாபெரும் இசை ஞானியாக விளங்கினார். அவர் பூர்வீகம் காஷ்மீர். இந்த இசை நூல் நம் தமிழ் பண்ணிசையை மீட்டெடுக்கவும் மறுபடியும் வளர்த்தெடுக்கவும் உதவியது. சேர சோழ பாண்டிய மன்னர்களின் ஆட்சி காலம் தேய்ந்து அவர் குறுநில மன்னர்களாக மாறிய பிறகு சுந்தர பாண்டியனும் வீரபாண்டியனும் தனக்குள் இருக்கின்ற பூசலை போக்க வடபகுதியில் இருந்து மாலிக் கபூர் என்பவரை அழைத்து இங்கு வந்தனர். அந்த மாலிக் கபூர் இருவரையும் ஒழித்துவிட்டு இங்கு இஸ்லாமிய அரசை நிறுவினான். இது வரலாறு. இஸ்லாமிய அரசு இங்கு உருவான பிறகு எண்ணற்ற ஆலயங்கள் இங்கு வழிபாடுகள் இல்லாமல், கவனிப்பார் இல்லாமல் சிறிது சிறிதாக அழியத் துவங்கின. அதோடு இசையும் சிறு சிறுக அழியத் துவங்கியது. இந்த இஸ்லாமிய ஆட்சி காலத்திலும் 60 ஆண்டு இஸ்லாமிய ஆட்சி காலத்திலும் அதற்கு பிறகு வந்த களப்பிரர் காலத்திலும் இந்த இசை முழுமையாக அழிந்து தேய்ந்து போனது. அதன்பின் 15ஆம் நூற்றாண்டில் நாயக்கர் காலத்தில் இங்கு கலை எழுச்சி நிகழ்ந்தது. கைவிடப்பட்டு பாழடைந்து போன அனைத்து கோயில்களும் புதுப்பிக்கப்பட்டு கலையும் பக்தியும் வளர வழிவகுத்தது. இந்த நாயக்கர் ஆட்சி காலத்தில் தமிழகத்தில் ஆலயங்களிலும் முக்கிய பொறுப்புகளிலும் இருந்த பிராமணர்கள் இந்த இசை வளர முக்கிய பாடுபட்டார்கள் என்று சொல்ல வேண்டும். 200 ஆண்டு நாயக்கர் ஆட்சி காலத்தில் தமிழ் பண்ணிசை மறுபடியும் புத்துயிர் பெற்று வளர்ச்சி பெற துவங்கியது. இந்த 200 வருட நாயக்கர் ஆட்சி காலத்தில் தமிழ் பண்ணிசை மறுபடியும் உயிர் பெற்று தலை துவங்க விளங்கியது. அன்றைய காலகட்டத்தில் விளங்கிய நாட்டார் இசையும் வாழ்வியலும் தன்னுள் அடக்கிக் கொண்டு தன்னுள் இழுத்து கொண்டு அது மாபெரும் வளர்ச்சியை அடைந்தது. அதே நேரத்தில் வட பகுதியில் இன்னொரு இசை மரபு உருவாகி வளர்ந்து வந்தது. அது வட இசை, இந்துஸ்தானி இசை என்று அழைக்கப்பட்டது. நாயக்கர் காலத்தில் அந்த இசையும் தென்பகுதியில் பரவியிருந்தது. இந்த தென்பகுதியின் பாரம்பரிய இசையையும் அந்த வடபகுதியின் இசையும் கலந்து ஒரு புதிய இசை மரபாக உருவாகி வந்தது. இந்த புதிய மரபு இசை கர்நாடக இசை என்று அழைக்கப்பட்டது. நாயக்கர் காலத்தில் ஆலய வழிபாடுகளிலும் ஆட்சியிலும் பெரும் பங்கு வகித்த பிராமணர்கள் இந்த புதிய இசை மரபை வளர்த்தனர். நாயக்கர் ஆட்சி தெலுங்கு மொழி ஆட்சி, சமஸ்கிருதமும் அதில் கலந்திருந்தது. ஆதலால் இந்த இசையை வளர்த்த பிராமண மக்கள் தெலுங்கையும் சமஸ்கிருதத்தையும் முதல் மொழியாக கொண்டு வளர்த்தனர். கீர்த்தனைகளும் பாடல்களும் தெலுங்கு மொழியிலும் சமஸ்கிருத மொழியும் உருவாக்கப்பட்டது. இணைக்கூடுகளாக வளர்ந்த தமிழ் பண்ணிசையும் தமிழை கொண்டு உருவாக்கப்பட்டு அழகிய வடிவம் பெற்று வளர்ந்தது. ஆனாலும் கர்நாடக இசை பெரும் வளர்ச்சியடைந்தது. அதற்கு அரசவையில் பெரும் ஆதரவும் இருந்தது. அதை உருவாக்கிய பிராமணர்கள் பெரும் குரு வழி மரபாக வளர்த்தெடுக்கப்பட்டது. இந்த கர்நாடக இசை ஒரு கட்டத்தில் தென்பகுதியின் அடையாளமாக காணப்பட்டது. இந்த கர்நாடக இசை ஏன் கர்நாடக இசை என்று அழைக்கப்படுகிறது என்றால், கர்நாடகம் என்றால் காதுக்கு இனியது என்று பொருள் கொள்ளுமாறு சிலர் விளக்கம் தருகிறார்கள். ஆனால் வடநாட்டை ஆண்ட முகலாய மன்னர்கள் இந்த தென்பகுதியை கர்நாடக பகுதி என்றே அழைத்தனர். அவர்கள் அனைத்து ஆவணங்களிலும் இந்த தென்பகுதி கர்நாடகம் என்றே பதிவு செய்யப்பட்டது. இங்கு ஆட்சி செய்த சிறு சிறு முகலாய மன்னர்களை கர்நாடக நவாப்புகள் என்றே அவர்கள் அழைத்தார்கள். ஆதலால் தென்பகுதியில் அன்று தலை தோங்கி வளர்ந்த இசையை அவர்கள் கர்நாடக இசை என்றே அழைத்தார்கள். இந்த கர்நாடக என்ற பெயர், கர்நாடக இசை என்ற பெயர் அப்பொழுது நிலைத்துவிட்டது. இதில் மாபெரும் இசை ஞானிகள் உருவானார்கள். அவர்களில் முக்கியமானவர்கள் ஆந்திரத்தில் திகழ்ந்த அன்னமாச்சாரியும்
கர்நாடகத்தில் திகழ்ந்த புரந்தரதாசர் என்று அழைக்கப்படுகின்ற மிகப்பெரிய இசைஞானியும், தமிழகத்தில் ஷியாமா சாஸ்திரி, தியாகராஜர், முத்துசாமி தீட்சிதர் என்ற மூவர். இன்றைய நிலையில் கர்நாடக இசை 400 வருட பாரம்பரிய தொன்மை கொண்டது. அதில் தமிழை கலக்க வேண்டும், தமிழில் பாட வேண்டும் என்று இன்று கோஷமிடுகிறார்கள், வலியுறுத்துகிறார்கள். ஆனால் கர்நாடக இசையில் தமிழை புகுத்துவதை விட நமக்கான பண்ணிசையை மீட்டெடுப்பதுதான் ஒவ்வொரு தமிழுக்கும், ஒவ்வொரு தமிழ் பண்பாட்டாளருக்கும் முக்கியமான விஷயமாக இருக்க வேண்டும் என்று எனது விருப்பம். பழைய தமிழ் பண்ணிசையையும் பழைய தமிழ் பாடல்களையும் மீட்டெடுத்து இந்த உலகுக்கும் தமிழ் இனத்திற்கும் அறிமுகப்படுத்த வேண்டியது நமது கடமையாக கொள்ள வேண்டும். இதுவே இந்த உரையின் முக்கிய நோக்கம் என்று நான் விளைகிறேன். நன்றி, வணக்கம்.